இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் மார்கழி மாதம் 11ஆம் நாள் 26/12/2024 டிசம்பர் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:26 லக்னம் தனுசு லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் மாலை 6:51 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு விசாகம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:25 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது மாலை 6:51 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:51 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவதும் நல்லது. வீண் பிரச்சனைகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. கலை மற்றும் இசை போன்றவற்றில் அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். கூடுதல் முயற்சிகளும் செய்து நல்ல பலன்களையும் பெற்றுவிடுவீங்க. பணியில நல்ல வளர்ச்சியும் இருக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பழகும் பொழுது நகைச்சுவையான உணர்வுகளுடன் நடந்து கொள்வதும் நல்லது. இது உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் அமையும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் நல்லபடியாகவும் இருக்குங்க. உங்களுடைய தேவையை காட்டிலும் அதிக அளவு பணமும் கையில இருக்கும். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்று சிறப்பாகவும் தைரியத்துடனும் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. பங்கு முதலீடுகள்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் வீடு தேடி வந்து உதவிகளும் செய்வாங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சக தொழிலாளர்கள் கிட்ட நல்ல நட்பை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. மாமன் வழி உறவினர்களிடத்துல இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால இதனை எல்லாமே அகற்றவும் செய்வீங்க. நடைபாதை வியாபாரிகளுக்கு வியாபாரத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு எடுத்த காரியங்கள்ல என்ற அனுகூலமும் உண்டாகும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளும் ஏற்படலாம். தந்தை வழி உறவினர்களின் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். நிர்வாகத்தினரிடம் இருந்து எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. சிலருக்கு புதிய வேலையும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை தந்து முடித்தும் விடுவீங்க. தாய் வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று வெற்றிகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. போட்டி பந்தயங்கள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. இன்று ஒவ்வொரு வேலையிலும் ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. மாலையில உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். சற்று நிம்மதியாகவும் உணர்வீங்க. மனதில இருந்து வந்த குழப்பங்களுக்கு திருப்தியான தீர்வையும் காண்பீங்க. தனவரவும் இருக்கும். முக்கியமான நபர்களுடன் சந்திப்புகளும் ஏற்படலாம். எடுத்த காரியங்கள்ல நன்மைகளும் உண்டாகும். பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இடமாற்றங்களும் ஏற்படலாம்.
சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த சில பணிகள்ல அலைச்சல்கள் ஏற்பட்டு தங்க முடியும். கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். அதிரடியான சில செயல்களின் மூலம் போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் கிட்ட ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிபுரியும் இடத்துல அமைதியும் இருக்கும். உழைப்பால் முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் கைகூடியும் வரும். இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சுய வளர்ச்சியும் மூலம் இன்று முன்னேற்றமாகவும் உணர்வீங்க. நல்ல வழிகாட்டுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகள் உங்களுடைய பணியிலும் வெளிப்படும். உங்களுடைய பணிக்கான பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுகளை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் பழகுவீங்க. அவர்களும் உங்களை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இருவரும் என்ற மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவும் இருக்குங்க. உங்களால சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் போருகின்ற திட்டத்தை எல்லாமே நீங்க முறியடிக்கவும் செய்வீங்க. அலைச்சல்களுக்கு தகுந்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருங்கிய உறவினர்களுக்காக பண உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறப்புகளினால சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களின் மூலம் வியாபாரத்தை விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு கண் அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில செலவுகளும் இருக்கும். எதிரிகளினால ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல பணிகளை உற்சாகமாக செய்து முடித்தும் விடுவீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. சக பணியாளர்களுடைய விஷயத்துல அதிகமாக தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல இன்று உற்சாகமான போக்கும் காணப்படும். குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வையும் காண்பீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய வாகனத்தை சீர் செய்தும் விடுவீங்க. உறவினர்கள் பாராட்டும்படி நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். துணிச்சலுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கடின உழைப்பிற்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். தடைப்பட்ட பணிகளையும் நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. சோம்பலை கைவிட்டு விடுவதும் நல்லது. சமூக அந்தஸ்தும் கௌரவமும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இடமாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவற்றில் இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் நன்மைகளும் உண்டாகும். முன்னேற்றமான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. பேசும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். சில மன உளைச்சல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது வெறுமையாகவும் உணர்வீங்க. வெற்றி பெறுவதற்கான சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. சில வேலைகள் நல்லபடியாகவும் முடியுங்க. சில வேலைகள்ல பாதியிலேயே நின்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சிறிது கவலையையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மன சஞ்சலங்களும் நீங்கும். அவர்கள் கிட்ட மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனுசரணையான போக்குடன் பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்திகரமான போக்கும் காணப்படும். பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக வைத்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. யாரிடத்திலும் தேவையில்லாமல் வாக்குகளை தரவும் வேண்டாங்க. இதனை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். கொடுத்த கடனை திரும்ப கேட்கும் பொழுது மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால கவனமாகவும் இருங்க. மனைவியினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அரசாங்க ஃபைல்கள்ல கையெழுத்திடும் பொழுது அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வேலையாட்களுடைய பற்றாக்குறையினால தொழில ஏதாவது மந்தத்தன்மையும் ஏற்படலாங்க. உங்களுடைய இலக்குகளை அடைய முடியாமல் சிரமப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். அலுவலகத்துல உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வேலைகளை எல்லாமே உற்சாகத்துடன் செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். கூடுதலாக உழைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவி அந்யோன்யமாகவும் இருப்பீங்க. அரைகுறையாக நின்று இருந்த அலுவலக வேலைகளை எல்லாமே சிறிது சிரமப்பட்டு தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். தோற்ற பொலிவும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய முடிவுகளையும் எடுப்பீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்புகளும் தருவாங்க. சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பரபரப்பான நாளாகவும் இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு என்று சிறிது நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல அதிக ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. பெற்றோருடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்க பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் நன்மைகளும் உண்டாகும். ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். கல்வியில மேன்மையான சூழ்நிலைகளும் உண்டாகும். தொழில் வியாபாரத்துல முன்னேற்றத்தை காண்பதற்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். பழைய நினைவுகளின் மூலம் செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. ஆரோக்கியத்தில இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். வெளிவட்டார நட்பும் கிடைக்க பெறுவீங்க. சாதுரியமான பேச்சுக்களினால அனைவரையும் கவர்ந்தும் விடுவீங்க. வாடிக்கையாளர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்க பெறுவீங்க. மேன்மை நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கு முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்க பெறுவீங்க. அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விரைவான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் இதுல அவசரப்படவும் வேண்டாம். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. கிடைக்கின்ற நல்ல வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். முன்பு இழந்த வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்திற்குள்ள செய்து முடித்தும் விடுவீங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் கிட்ட இருந்து சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். இதனை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில எளிய விஷயங்களையும் என்று கடுமையாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்க வேண்டியதும் இருக்கும். சகஜமாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகள் கைமீறி போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக தங்க இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. ரியல் எஸ்டேட் தொழில இருக்கிறவங்களுக்கு இன்று கூடுதலாக அலைச்சல்களும் இருக்கும். தொழில எதிர்பார்த்த லாபத்தை பெறுவது என்பது சிரமமாக தங்க இருக்கும். வெளியூர் பயணங்கள் அலைச்சல்களை தருவதாகவும் இருக்கும். 1ற்கு 2 முறை சென்று தாங்க வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். உதவிகள் கேட்டு வருபவர்களுடைய சிரமத்தை அறிந்து அவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. மற்ற இடங்கள்ல சாப்பிடும் பொழுது கவனமாகவும் இருங்க. வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் வீட்டில் நடைபெறலாம். மனதுல தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. எதிர்பார்த்து சென்ற வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் வேண்டாம். அலுவலகத்துல உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பணிகளை உற்சாகமாக செய்து முடித்து விடுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். இன்று தேவையற்ற விஷயங்கள்ல மனதை ஈடுபடுத்திக் கொள்ளவும் வேண்டாம். இது குழப்பங்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட்டு தங்க நீங்கும். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் ஈகோ போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. இன்று சின்ன சின்ன தொல்லைகளும் இருக்குங்க. சட்ட விவகாரங்கள் தொடர்பாக நீங்க கவனமாக இருப்பதும் நல்லது. சில செலவுகள் கைமீறி போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். எடுத்த முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்களிடத்துல வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. தெய்வ பக்தி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பலதரப்பட்ட சிந்தனைகளினால மனதுல அமைதியின்மை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். சமூக பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். மறதி தொடர்பான பிரச்சனைகளும் தோன்றி மறையலாம். கற்றல் பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சோசியல் மீடியா போன்றவற்றில் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில புதுமையான சூழ்நிலைகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது நிறைவேறி வருவதற்கு லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. இரவு நேர பயணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகவும் இருக்கும். தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையாகவும் உணர்வீங்க. தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு செயலாற்றலுடனும் இருப்பீங்க. துணிந்து எந்த ஒரு வேலைகளையும் செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகள் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருக்கும். தியானம் போன்றவற்றிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது உற்சாகத்துடனும் பேசுவீங்க. வேலைகள் செய்கின்ற இடத்துல அடுத்தடுத்த வேலைகள் இருந்தாலுமே இதனால உங்களுக்கு பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சில பதட்டங்களும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். அமைதியாகவும் உற்சாகத்துடனும் பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். குடும்பத்தினருடைய வளர்ச்சி பற்றிய மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறுங்க. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய பண வருமானத்தை குடும்பத்தினருக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய பாதிப்பு இருக்காதுங்க. என்று உற்சாகத்துடனும் வேலைகளை பார்த்து முடித்தும் விடுவீங்க. சில சிக்கலான வேலைகளை முடித்துவிட்டு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. சிறு குறு வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. போட்டி பந்தயங்கள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். குடும்பத்தினர் உங்களுடைய மனம் கோணாமல் நடந்தும் கொள்வாங்க. இதனால நிம்மதியாகவும் உணர்வீங்க. நண்பர்களுடன் உல்லாச பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
உடல் ஆரோக்கியமும் மேம்படும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைப்பதுடன் அதனால ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகள் மனதிற்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. வீட்டுல சில ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சிலருக்கு லேசான தலைவலி போன்ற இடர்பாடுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வேலையாட்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. அவர்களிடத்துல கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று கூடுதலாக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. இதனால உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதாகவும் உணர்வீங்க. வீண் செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நண்பர்களினால சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தக்க சமயத்துல அவர்களும் உதவிகளும் செய்வாங்க. தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பணவரவு திருப்திகரமாகவும் இருக்கும். தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த தொய்வு நிலையும் மாறும். வேகத்தையும் காட்டுவீங்க. பார்ட்னர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வழக்கத்தை விட இன்று கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். இருந்தாலும் எச்சரிக்கையுடன் வேலைகளை செய்வதும் நல்லது தாங்க. இது உங்களுடைய எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். உடன் இருப்பவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. மக்கள் தொடர்பு துறையில இருக்கிறவங்க அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதிற்கு பிடித்த ஆடைகளை வாங்கியும் மகிழ்வீங்க. ஆன்மீக செயல்பாடுகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிரமங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றியும் கொள்வீங்க. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். உங்களுடைய சிறந்த தகவல் பரிமாற்றத்தின் மூலம் மற்றவர்களுடைய இதயத்தில இடம் பிடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வேலை செய்கின்ற இடத்துல அனைவராலும் பாராட்டவும் பெறுவீங்க. மற்றவர்களுடைய வேலைகளுக்கு நீங்கள் ஒத்துழைப்புகளும் தருவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்பான அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவு நன்றாகவும் இருக்குங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்புடனும் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல சில புதுமையான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான பணம் கைக்கும் வந்து சேருங்க. இதனால உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. கட்டிட தொழில இருக்கிறவங்களுக்கு ஓய்வின்றி வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்கும். மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. புகழும் அந்தஸ்தும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்கள் கிட்ட கேலியாக பேசி கலகலப்பை ஏற்படுத்தியும் விடுவீங்க. உங்களுடைய பேச்சுக்களும் உற்சாகமான போக்கின் காரணமாக மற்றவர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். தொழில் சூடு பிடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதியதாக பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாமே மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப விஷயமாக சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை நல்லபடியாக தங்க இருக்கும். வியாபாரத்துல லாபம் கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவிற்காக காத்துக்கொண்டு இருந்தீங்கன்னா ஓரிரண்டு நாட்கள்ல நல்ல தகவல்களும் வந்து சேரும். உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டை புதுப்பிப்பது போன்றவற்றிற்காக செலவும் செய்வீங்க. பயணங்களினால நல்ல ஒரு பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய பொருட்களும் வந்து சேரும். வியாபாரத்துல புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். திட்டங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்கள் கிட்ட சிக்கியிருந்த உங்களுடைய பணம் ஓரிரண்டு நாட்கள் தாமதமாக தங்க வந்து சேரும்.
தொழிலுக்காக பணத்தை புரட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நண்பர்களும் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வெளி உணவுகளை உண்டும் மகிழ்வீங்க. தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமான போக்கும் காணப்படும். பணவரவு நல்லபடியாகவும் இருக்கும். தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த தொய்வு நிலையும் மாறி வேகத்தையும் காட்டுவீங்க. பார்ட்னர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்துல இடமாற்றங்கள் சார்ந்த முயற்சிகள் கைகூடியும் வரலாம். பணி நிமித்தமாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. கடன் பிரச்சனைகளும் குறையும். சேமிப்பது சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். எதிர்பார்த்த சில வேலைகள்ல சாதகமான சூழலும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களினால புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆகாய நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. எதை செய்வது எதை விடுவது போன்ற தவிப்புகளுடனும் இருப்பீங்க. சில படபடப்பான சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. செயல்களை முறையாக திட்டமிட்டு செய்வதும் நல்லது. வேலைகள்ல விவேகத்துடனும் இருங்க. கட்டுப்பாடுடனும் இருங்க. உங்களுடைய பணிகளை பொறுமையுடனும் உறுதியுடனும் செய்து முடித்து விடுவீங்க. பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில என்று உங்கள் பிரியமானவர்கள் கிட்ட பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. சூழ்நிலைகளை அறிந்து சகஜமாக நடந்து கொள்வதும் நல்லது. மகிழ்ச்சியான உறவினை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். பணத்தை திட்டமிட்டு செலவுகள் செய்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று தேவையற்ற எரிச்சல்களும் கவலைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. இதனை மற்றவர்களிடத்துல காட்டிக்கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. அடுத்தவர்களுடைய பாராட்டுகளை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிறு குறு தொழில் செய்பவர்கள் இன்று உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். தாய் தந்தையின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாடு செல்லக்கூடிய எண்ணங்களும் கூடி வரலாம். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். தொலைதூரத்தில் இருந்து கிடைக்கின்ற செய்திகள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். ஒருவரை ஒருவர் அனுசரித்து சென்றாலே போதும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைத்து விடவும் வேண்டாம். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறுங்க. எதையும் சமாளித்து விடலாம் என்ற சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. பிள்ளைகளும் குடும்ப சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவாங்க. பொறுப்பாகவும் இருப்பாங்க. பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. முயற்சிகள் வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று ஏற்றமான போக்கும் காணப்படும். பணியிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய வேலையில முழு கவனத்துடன் இருப்பதும் நல்லது தாங்க. உங்கள் தாய் தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். மாலை பொழுதை சுப நிகழ்ச்சிகளுக்காக பயன்படுத்தவும் செய்வீங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. தொழில் வியாபாரம் உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மற்றும் பார்ட்னர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். புதிய ஆடைகளை வாங்கி மகிழக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கின்றது. தொழில் வியாபாரம் உத்தியோகத்துல சக ஊழியர்கள் பார்ட்னர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. உறவினர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். உற்பத்தி தொடர்பான துறைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். அரசு தொடர்பான பணிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். அரசு பணிகளின் மூலம் லாபகரமான சூழலும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வழக்கு பணிகள்ல இருபரியான சூழ்நிலைகளும் மாறும். இன்று உங்களுக்கு அமைதி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் இருக்கின்றது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. மனதுல ஏற்பட்டு இருந்த குழப்பத்தின் காரணமாக எந்த ஒரு வேலையிலும் ஆர்வம் இல்லாமலும் இருப்பீங்க. இது உங்களுடைய வளர்ச்சியை பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முடிவெடுப்பதற்கு முன்பாக 1ற்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். உங்களை அதற்கு ஏற்றவாறு நீங்கள் தயார்படுத்திக் கொள்வதும் நல்லது. இதன் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று மாறுபடுகின்ற மனநிலையை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இத்தகைய உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு ஓரளவிற்கு பணமும் கையில இருக்குங்க. இருக்கின்ற பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது தாங்க. பணத்தை சேர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகள் வந்தாலும் அதனை எல்லாமே நீங்க கடந்து வந்தும் விடுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில ஒப்பந்தங்களையும் செய்வீங்க. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாகவும் இருங்க. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய நல்ல செய்திகளும் வந்து சேரும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதர சகோதரிகளினால ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். இந்த வேதனைகள்ல இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. பொறுமையாக பேசி அனைவரையும் கவர்ந்தும் விடுவீங்க. இன்று புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மற்றவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வாகனத்துல செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மாலையில வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை இருந்தாலுமே சக பணியாளர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. குடும்பத்தினருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய பாதைகளும் தென்படும். என்று சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் உங்களுக்கு கை கொடுக்கவும் செய்யும். சமூக அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கியமும் மேம்படும். தொழில் வியாபாரம் உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மற்றும் பார்ட்னர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். அவர்களிடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. சிலருக்கு உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீகம் தொடர்பான பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வித்தியாசமான சிந்தனைகளின் மூலம் தடைப்பட்ட பணிகளையும் செய்து முடித்தும் விடுவீங்க. குடும்பத்தினருக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். கூட்டு வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். மனதுல இருக்கின்ற குழப்பங்கள் நீங்கி தெளிவும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். இன்று உங்களுடைய கனவுகள்ல ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அமைதியுடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களை நீங்களே நிரூபித்து காட்டக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள நாளாகவும் இருக்கும். பணிகளை எல்லாமே எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. திறமையுடன் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடித்தும் விடுவீங்க. திருமண உறவுல என்று கணவன் மனைவிக்கு இடையே காதல் உணர்வுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் பிரியமானவர்களுக்காக இன்று நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவீங்க. இன்று வேலையில இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. வாக்கு சாதுரியத்தினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். சிறு வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கைமீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இரும்பு தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமும் உண்டாகும். இதனால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அவசரமான முடிவுகள் எடுக்கவும் வேண்டாங்க. இந்த விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். வீண் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. அவர்களின் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல உங்களுடைய ஆலோசனைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். தொழிலுக்கு தேவையான பணத்தை புரட்டவும் செய்வீங்க. அவ்வப்பொழுது இனம் புரியாத பய உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்கவும் வேண்டாம். நன்றி மறந்தவர்களை நினைத்து அவ்வப்பொழுது வருத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல பாக்கி தொகைகளை எல்லாமே நயமாக பேசி வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுடைய நிதிநிலை வலுவாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை கழிக்கவும் செய்வீங்க. காதல் வலையில இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். படிப்பில நண்பர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு விஷயத்திலும் சரியான முடிவுகள் எடுக்க முடியாமல் தடுமாற்றங்களும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். தீர ஆலோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களின் பொழுது சின்ன சின்ன தடைகளும் ஏற்படலாம். பொருள் இழப்பு ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. வீண் அலைச்சல்களும் இருக்கும். தேவையற்ற பய உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தினருக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. பணிபுரியும் இடத்துல ஏற்றமான போக்கும் இருக்கும். சிலருக்கு காப்பீடு தொடர்பான செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உங்களின் மீதான நம்பிக்கையில சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். குணநலன்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று அமைதியுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. தாய் வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. வீண் அலைச்சல்களின் காரணமாக உடல் அசதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. மகிழ்ச்சியாக இன்றைய நாளை கழிக்கவும் செய்வீங்க. நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியிடத்துல வெற்றியும் மகிழ்ச்சியும் இருக்கும். சக பணியாளர்கள் கிட்ட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையாக பேசவும் செய்வீங்க. இந்த அணுகுமுறையினால உங்கள் பிரியமானவர்கள் இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
பெரிய அளவுல பணம் கஷ்டம் என்று எதுவும் இருக்காதுங்க. கையில் உள்ள பணத்தை நீங்க நல்லபடியாக செலவும் செய்வீங்க. உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வேலை பளு சற்று அதிகரிப்பதாகவும் உணர்வீங்க. ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருப்பது உங்களுக்கு சற்று கலக்கத்தையும் ஏற்படுத்தலாம். ஆனாலும் இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். கடின உழைப்பினால அதிகாரிகளுடைய நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. உடன் வேலை செய்பவர்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காய்கறி வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். வெளியூரில் இருந்து நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். 1-2 நாட்களாக மனதில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். இன்று கொடுத்த கடனை திரும்ப பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சோர்வில்லாமல் வேலைகளை செய்து அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் இருக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தாயார் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி சுமை சற்று குறையவும் காண்பீங்க. உத்தியோகத்துல புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வெளிநாட்டு வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு லாபமும் உண்டாகும். உங்களுடைய பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. வீண் அலைச்சல்களும் இருக்கும். தேவையற்ற பயம் மற்றும் கவலை உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாகவும் இருங்க. வாகனங்களினால செலவுகளும் ஏற்படலாம். முக்கியமான விஷயங்கள்ல தெளிவான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. நண்பர்களுடைய வழியில ஆதரவுகளும் இருக்கும். உடன் இருப்பவர்களினால பொறுப்புகளும் அதிகரிக்கும். எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. வியாபாரம் நிமித்தமான பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். எதிர்காலம் சார்ந்த சில பணிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. விலகி இருந்தவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. சிந்தனையின் போக்கில சில மாற்றங்களையும் செய்வீங்க. இன்று பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆகாய நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். முக்கியமான முயற்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று அவ்வப்பொழுது சிறிது அசௌகரியமாகவும் உணர்வீங்க. பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இன்று வேலை செய்யும் இடத்துல சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். பணியில தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை முடிப்பதில் கவனமாக இருப்பதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். நேர்மையுடன் நடந்து கொள்வதும் நல்லது. அவர்களுக்கு என்று சிறிது நேரத்தை ஒதுக்கி பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையில எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு மன உளைச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். அவ்வப்பொழுது சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக வீட்டை சீரமைப்பது போன்றவற்றில இன்று கவனமாகவும் இருப்பீங்க. குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகளும் வந்து சேரும். மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு எதிராக செயல்படுகின்ற சூழ்ச்சிகளை எல்லாமே நீங்க முறியடிக்கவும் செய்வீங்க. வேலையிடத்துல இருந்து வந்த அவப்பெயர்களும் நீங்கி முன்னேற்றமும் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும்.
சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலர் உங்களுடைய உதவிகளை நாடியும் வருவாங்க. பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பணியிடத்துல எதிரிகளுடைய விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளும் தேவைப்படும். முக்கியமான விஷயங்கள்ல தெளிவான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. சகோதரர்களுடைய வழியில இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். அவர்களின் மூலம் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கூடுதல் வேலை சுமையின் காரணமாக உடல் சோர்வுடனும் காணப்படுவீங்க. எதிர்பாராத நன்மைகளும் உண்டாகும். பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. கமிஷன் தொடர்பான பணிகள்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல உங்களுக்கு என்று முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் இருப்பவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். இன்று வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அன்னை மீனாட்சியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. யாருடைய அவசரத்தின் பேரிலும் செயல்படவும் வேண்டாம். கவனமாக இருப்பதும் நல்லது. கடின உழைப்பின் காரணமாக உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய திறமைகளை நிரூபித்தும் காட்டுவீங்க. வேலையில அர்ப்பணிப்புடன் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று கலகலப்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையை என்று மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் சமமாக தங்க இருக்கும். தொலை தூரத்துல இருந்து கிடைக்கின்ற தகவல்கள் இன்று மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. மன வலிமையுடனும் இருப்பீங்க. சிலருக்கு சொந்த வீடு நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு அட்வான்ஸ் தொகைகளை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொலைத்தொடர்பு சார்ந்த தொழில்கள்ல ஏற்றமும் உண்டாகும். சிலருக்கு பூர்வீக சொத்துக்களை பராமரிப்பதற்காக செலவுகளும் ஏற்படலாம். கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தோப்பு குத்தகையின் மூலம் வருமானத்தையும் பெற்றுவிடலாம். போட்டி பந்தயங்கள்ல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் தொழில நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று உங்களுக்கு ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாங்க. மனதுல பய உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகளிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியுடனும் உணர்வீங்க. அலுவலகத்துல இன்று வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பேசுவதும் நல்லது. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டினருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வலிய வந்து சில உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய கனவுகள்ல ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களுடைய வேலைகளுக்கு உறுதுணையாகவும் இருப்பீங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்த கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்புகளும் தேவைப்படும். வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். கூடுதல் வேலை சுமையின் காரணமாக உடல் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும்.
உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. யாரிடத்துல பேசினாலும் கவனமாக பேசுவதும் நல்லது. வீண் வாக்குவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. செய்யும் தொழில சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. வழக்குகள்ல சில திருப்பமான சூழ்நிலைகளும் உண்டாகலாம். கலை சார்ந்த பணிகள்ல ஆர்வமும் உண்டாகும். இன்று விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொண்டு சுவையான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகளை எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். இன்று நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. தாய் வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராசிரமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.